SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. உலகெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்ட தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளம் பகுதியில் 75 அடி உயரத்தில் ஜெருசலேம் வடிவில் புல்கூடு அமைக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து நமது செய்தியாளர் மனு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். மனு, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த புல்கூட அமைச்சிருக்காங்க, மேலும் இதை பாக்குறதுக்காக மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க? ராதா, அதாவது குமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. அது குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எல்லா திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது மிக சிறப்பாக மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பாக பல்வேறு வகையில் கொண்டாடி வருகிறது. அதனுடைய ஒரு அம்சமாக ஒரு பகுதியாகத்தான் பாலப்பள்ளம் பகுதி என்பது கிறிஸ்துமஸுக்கு குமரி மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பகுதியாகும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதியில் ஆண்டுதோறும், அதாவது 26 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பகுதியில் மிக பிரம்மாண்டமான புல்கூடு அமைத்து அந்த புல்கூடை பார்ப்பதற்காக தற்போது, அதாவது 26வது ஆண்டான இந்த ஆண்டு வரை பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த புல்கூடை பார்த்து ரசித்து செல்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த அளவில் மத நல்லிணக்கத்தை நோக்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த புல்கூடிலே அமைத்து வருகிறார்கள். இந்த ஆண்டை பொறுத்த அளவில் 70 அடி உயரவும் 80 அடி அகலத்திலும் இந்த புல்கூடு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புல்கூடு நேற்று இரவு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட நிலையில் நேற்றிருந்த இந்த புல்கூடை பார்வையிடுவதற்காக மக்கள் வர துவங்கியுள்ளது. தற்போது இந்த பகுதியில் இந்த புல்கூடு அமைக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தற்போது நம்மோடு இருக்கிறார். அவருடன் கேட்போம். சார், இந்த புல்கூடு எத்தனை ரூபாய் செலவிட்டு இந்த புல்கூடு அமைக்கப்பட்டிருக்கு? இதுக்கு எவ்வளவு நாள் வேலை எடுத்திருக்காங்க? சார், இந்த புல்கூடில் வந்து சுமார் 35 லட்சம் மதிப்பில் செலவுகள் செய்யப்பட்டுள்ளது. இது வந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு 1.5 மாதமாக கடும் பாடுபட்டு இந்த குடிலை அமைத்துள்ளார்கள். மொத்தம் இந்த குடிலை பார்ப்பதற்காக பல லட்சம் மக்கள் வர்றாங்க. கேரளா, அப்புறம் திருநெல்வேலி, அந்த மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. நிறைய மக்கள் வந்து அலையிலையா வந்து பார்க்குறாங்க. அதாவது இந்த புல்கூடிலை பார்வையிடுவதற்காக தற்போது நேற்று திறந்திருந்தாலும் இன்று இரவு மாவட்டத்தில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நெல்லை, கேரளாவிலிருந்து இந்த புல்கூடிலை பார்ப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புல்கூடில் என்பது வரக்கூடிய புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இரவு வரை இந்த புல்கூடு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும். ராதா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இப்பவே களை கட்ட தொடங்கி இருக்கு. மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் மனு உங்களுக்கு. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.